ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் தாத்தாவும் சொல்கிறாரு, இவ்வளோ காலம் பொறுத்து காவேரி நீ சந்திச்சேன்னா அவள் கடைசி வரைக்கும் உன் ஒய்ஃபாக தான்பா உன் கூட இருப்பா வாழ்வா, நீ ஏன் தவிக்கிற, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் போடி நீ போ மாப்பிள்ளையை போய் பாரு, அந்த இடத்துல என் மாப்பிள்ளை வந்து அதை கெடுப்பார், நீ என் மாப்பிள்ளையை மீறி யாரை கல்யாணம் பண்ணிக்கிற, எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் இந்த இடத்துல புலம்புறாங்க. ஆனால் நம்ம காவேரி ஒரே புடியாக ஒரு ஹோட்டல் கடை தெரு ஓரத்தில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு மாப்பிள்ளையை சந்திக்கிறா. நம்ம விஜய் இதை பார்க்கறதுக்காக இவரும் ஒரு பொண்ணை வர வச்சு, அந்த பொண்ணு சிங்கிள் மதரு, ஒரு குழந்தை கையில் வச்சிங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு எவ்வளோ விஷயங்களை பேசுகிறா. ஆனால் நம்ம விஜய் வந்து காவேரி நினைப்போடு தான் இருக்கிறாரு தவிர அந்த பொண்ணு பேசுகிற எந்த ஒரு விஷயத்தையும் காதலை வாங்கலை. விஜய் வந்து இது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவர் பார்க்க வந்த ஒரு பொண்ணு சிங்கிள் மதர்னால் அவங்களுக்கு மனசில் ஆசையை வளர்த்துக்கணும் வருவா. இந்த ஆசையை வளர விடக்கூடாது. காவேரி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்காமல் மாப்பிள்ளை பார்க்குற படலத்தில் இருக்கிறா. ஆனால் விஜய் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இவர் அலமோதி கோவில் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு கடைசியாக அந்த பஸ் ஸ்டாண்டில் காவேரியும் அந்த பையனையும் பார்க்குறாரு. ஓ, இங்கே தான் இருக்கிறியான்னு தான். அதையும் பார்த்த காவேரி வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்கிறா, இந்த மாப்பிள்ளை செட் ஆகிடும் போல், எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு, இது கண்டிப்பாக செட் ஆகிடும் தான். அந்த இடத்துல ஒரே புலம்பல் தான் விஜய்க்கு. இவ்வளோ ஒரு மன தவிப்புக்கு காரணம் நம்ம காவேரி தான். காவேரி கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா விஜய் இவ்வளோ தவிக்கிற வேண்டிய வேலையும் கிடையாது. இன்னொரு பொண்ணு மனசை வந்து காயப்படுத்துகிற வேலையும் இருக்காது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். பை பை.